நான் சொன்னேன்ல எங்க வீட்டுக்கு வந்தா நீ ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு. ஆண்டி, யார் இந்த தாத்தா? இவர் எதுக்கு இங்க வச்சிருக்கீங்க? இவர் தான் சாண்டா. நம்ம கிறிஸ்மஸ் தாத்தான்னு சொல்றோம். கிறிஸ்து பிறந்த 4ஆம் நூற்றாண்டுல துருக்கில பிறந்த நிக்கோலாஸ்ங்கிற ஃபாதருக்கு 7 குழந்தைகள்னா ரொம்ப பிடிக்கும். அவரு கிறிஸ்மஸ் அன்னைக்கு அந்த குழந்தைகளுக்கு தெரியாமலேயே நிறைய கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுப்பாரு. குழந்தைகளும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. செயின்ட் நிக்கோலஸ கிறிஸ்மஸ் தாத்தாங்கிற நிலை கொண்டு வந்தவங்க டச்சுக்காரங்க. 19ஆம் நூற்றாண்டுல வந்த கிளமன் மோருங்கிறவர் தான் கிறிஸ்மஸ் தாத்தாவை குண்டு உருவத்தோட, சிகப்பு தொப்பியோட, சிரிப்பான தோற்றத்தோட நமக்கு கொண்டு வந்து தந்தாங்க. இப்ப புரியுதா? பெத்லகேம் ஊரில் கர்த்தராம் இயேசு மாடடை தொழுவத்தில். பெத்லகேம் ஊரில் கர்த்தராம் இயேசு மாடடை தொழுவத்தில். இத்தரை வீதில் சத்திரமும் இல்லை சத்யவான் வந்துதித்தான். இத்தரை வீதில் சத்திரமும் இல்லை சத்யவான் வந்துதித்தான். பெத்லகேம் ஊரில் கர்த்தராம் இயேசு மாடடை தொழுவத்தில். பெத்லகேம் ஊரில் கர்த்தராம் இயேசு மாடடை தொழுவத்தில். எல்லாருக்கும் தம் வருகையினால் நன்மை செய்பவராய், பொல்லார்க்கும் தம் செய்கையினால் நலமே தருபவராய். எல்லாருக்கும் தம் வருகையினால் நன்மை செய்பவராய், பொல்லார்க்கும் தம் செய்கையினால் நலமே தருபவராய். இன்பம் இனியும் வருமா, துன்பம் தொலைந்து விடுமே. இன்பம் இனியும் வருமா, துன்பம் தொலைந்து விடுமே. இந்த இன்ப வாழ்வுதான் எங்கள் மீட்பர் தந்திட்டார், உங்கள் துன்ப வாழ்வை போக்க வந்திட்டார். பெத்லகேம் ஊரில் கர்த்தராம் இயேசு மாடடை தொழுவத்தில். பெத்லகேம் ஊரில் கர்த்தராம் இயேசு மாடடை தொழுவத்தில். இத்தரை மீதில் சத்திரமும் இல்லை சத்யவான் வந்துதித்தான். இத்தரை மீதில் சத்திரமும் இல்லை சத்யவான் வந்துதித்தான். பெத்லகேம் ஊரில் கர்த்தராம் இயேசு மாடடை தொழுவத்தில். பெத்லகேம் ஊரில் கர்த்தராம் இயேசு மாடடை தொழுவத்தில். எல்லார்க்கும் பொய் சொல்லார்க்கும் இன்பம் தருபவராய், கல்லார்க்கும் நல்மையார்க்கும் நலமே தருபவராய். எல்லார்க்கும் பொய் சொல்லார்க்கும் இன்பம் தருபவராய், கல்லார்க்கும் நல்மையார்க்கும் நலமே தருபவராய்.
இன்பம் தொடர்ந்து விடுமா, தூய்மை நிறைந்து விடுமே. துன்பம் தொடர்ந்து விடுமா, தூய்மை நிறைந்து விடுமே. இந்த இன்ப வாழ்வுதான் எங்கள் மீட்பர் தந்திட்டார், உங்கள் துன்ப வாழ்வை போக்க வந்திட்டார். பெத்லகேம் ஊரில் கர்த்தராம் இயேசு மாடடை தொழுவத்தில். பெத்லகேம் ஊரில் கர்த்தராம் இயேசு மாடடை தொழுவத்தில். இத்தரை மீதில் சத்திரமும் இல்லை, சத்தியவான் வந்துதித்தான். இத்தரை மீதில் சத்திரமும் இல்லை, சத்தியவான் வந்துதித்தான். பெத்லகேம் ஊரில் கர்த்தராம் இயேசு மாடடை தொழுவத்தில். பெத்லகேம் ஊரில் கர்த்தராம் இயேசு மாடடை தொழுவத்தில். கிஃப்டா எனக்கா? ஆமா, பிரிச்சு பாரு. ஐ ட்ரெஸ்ஸு ரெனி உன்னோடதா? நீயே வச்சுக்கோ. நீயே வச்சுக்கோ. பரவாயில்ல, நீயே வச்சுக்கோ. என்கிட்ட 2 ட்ரெஸ் இருக்கு. இது என்னுடைய கிறிஸ்மஸ் கிஃப்ட். தன்கிட்ட இருக்கிறத இல்லாதவங்க கூட பகிர்ந்துக்கணும். அப்பதான் கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ரெனி, இந்த மரம் ரொம்ப அழகா இருக்கு. இந்த மரத்தை பார்த்துக்கிட்டே இருந்தா என் கவலை எல்லாம் தீந்துரும் போல இருக்கு. இந்த மரம் எதுக்கு வைக்கிறாங்க? 16ஆம் நூற்றாண்டுல ஜெர்மனில தான் முதல்ல கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சாங்க. 1880ல கிறிஸ்மஸ் ட்ரீல தொங்க விடுறதுக்காக பொருட்கள் மற்றும் கிஃப்ட் மணிகள் எல்லாம் தொங்க வச்சு அலங்காரம் பண்ணிருக்காங்க. இந்தியால சவுக்கு மரத்தை தான் கிறிஸ்மஸ் ட்ரீன்னு சொல்லுவாங்க. கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சதுமே கிறிஸ்மஸ் வரப்போறத நினைச்சு ஜாலியா இருக்கும். கிறிஸ்மஸ் வந்தா அவ்வளவு சந்தோஷம் வருமா? கிறிஸ்மஸ் முடிச்சிட்டா சந்தோஷம் போயிடும் நினைக்காத. இனிமே உன் கஷ்டமெல்லாம் பறந்து போயிடும். என்ன குட்டி, திரும்பவும் சோகமாயிட்ட? எங்க அம்மா எப்படி இருக்காங்களோ தெரியல. அந்த கவலையே உனக்கு வேண்டாம். கொஞ்சம் திரும்பி பாரு. உனக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு சொல்லி எங்க டாடி டிரைவர் அங்கிள் அனுப்பி கூட்டு வர சொல்லிட்டாங்க. நீ மட்டும் தனியா இருக்கிறியே, இந்த கிறிஸ்மஸ் நாள்ல உங்க அம்மாவும் அப்பாவும் உங்களோட சேர்ந்து இருந்தா நல்லா இருக்கும்னு நாங்க நினைச்சோம். சார் வணக்கம் சார். கூப்பிடுவீங்கன்னு நினைக்கவே இல்லை. அம்மா, ஏ குட்டி, நீயா இப்படி? அடேங்கப்பா, பணக்கார விட்டு பொண்ணு மாதிரியே இருக்க. யோ,
சும்மாரியா, எந்த நேரமும் பணக்காரங்க பணக்காரங்கன்னு பேசிக்கிட்டு. அம்மா, எதுக்குமா இவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துக்கிட்டு? பரவாயில்லம்மா, அவளும் என் பொண்ணு மாதிரி தான். உனக்கு மட்டும் ட்ரெஸ், எங்களுக்கு இல்லையா? எதுக்குயா இதெல்லாம்? பரவாயில்ல, வச்சுக்கோங்க. கொடுங்க கொடுங்க கொடுங்க. கொஞ்சம் காசு கொடுத்தா ஒரு பெக்கு போட்டு வந்துருவேன். உங்களுக்கு பணம் தானே வேணும். ஏன் தயங்குறீங்க? வேணாயா ஐயா, பணம் வேண்டாயா, வேண்டாயா. ஆ, ஏயா, என்னாச்சு? ஒன்றும் இல்லை ஐயா, உங்க வீட்டுக்குள்ள வந்ததும் எனக்கு ஏதோ ஒரு மாற்றம் தெரியுதுயா. அது அந்த மாற்றம் எப்படி வந்ததுன்னு தெரியலையா. வேண்டாயா, வேண்டாம், அந்த காசு வேண்டாயா, வேண்டாயா, வேண்டாயா. நான் ஊதாரித்தனமா வாழ்ந்துட்டேயா. ஐயா, இனிமே குடிக்க மாட்டேன், குடிக்க மாட்டேயா. நேர்மையா உழைச்சி சம்பாத்தியம் பண்ணி என் குடும்பத்தை நான் காப்பாத்துவையா. ஐயா, அந்த சாமி மேல சத்தியமா சொல்றையா, இனிமே நான் குடிக்க மாட்டேன், குடிக்க மாட்டேயா. ஐயா, என் பொண்ணை கிறிஸ்டினா மாத்திருவீங்கன்னு சொல்லிட்டேயா. ஐயா, என்ன மன்னிச்சிருங்கய்யா, நான் சொன்னது தப்புயா, என்ன மன்னிச்சிருங்க. நான் என்னங்கேயா உங்களை மன்னிக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்ததே நம்மள மாதிரி மனுஷங்களோட பாவங்களை மன்னிக்கிறதுக்கு தான். அவர் கண்டிப்பா உங்களுடைய பாவங்களை மன்னிப்பாரு. ஐயா, இவரு திருந்த மாட்டாரான்னு நான் வேண்டாத சாமியே இல்லையா. இந்த நல்ல நாள்ல இவர் இப்படி மாறிட்டாரேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குயா. அம்மா, நீங்க நல்லா இருக்கணுமா. ரொம்ப நன்றிம்மா. நன்றி எல்லாம் ஆண்டவருக்கு சொல்லுங்க. பாவிங்களை ரட்சிக்க தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்திருக்கிறாருங்கிறத நாம நம்புறோம். இது உண்மைதான். உங்க பொண்ணு இந்த நல்ல நாள்ல எங்க அப்பா திருந்தி நல்ல மனுஷனா வாழணும்னு கண்ணீர் விட்டு ஜெபிச்சா. அவ ஜெபத்தை உங்க குடும்பத்தை சந்தோஷமான குடும்பமா மாத்திட்டார். இனி நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். நாங்க உங்களுக்காக எல்லா நாளும் ஜெபிப்போம்.